யாழ்ப்பாணத்தில் தொழில்நுட்ப வழிகாட்டி நூல் வெளியீட்டு விழா. யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர்கள் போராட்டம். கொக்கு தொடுவாய் மனித எச்சங்கள் 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவை. முல்லை நீதிமன்றத்தில் அறிக்கை. அகழ்வுக்கு பணம் இல்லை, மார்ச் 4 தீர்மானம். காலி முகத்திடல் காணி எந்தவொரு முதலீட்டாளர்களுக்கும் வழங்கப்படவில்லை, பிரசன்ன ரணதுங்க. பசுல் ராஜபக்சவினால் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படும் வீட்டை அரசுடைமையாக்க நடவடிக்கை, விஜயதாச ராஜபக்ச. வடமராட்சியில் இந்திய இழுவைமடி படகுகள் அட்டகாசம், 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் நாசம். வடக்கையும் தெற்கையும் பிரிக்கும் முயற்சியில் கொம்மன்பில வீரவன்ச, சந்திரசேகரன் குற்றச்சாட்டு. ராஜபக்ச குடும்பத்தின் அடுத்த கட்ட சதித்திட்டம் அம்பலம். இந்தியாவுக்கு கடன்பட்டுள்ள இலங்கை, ஹரின் மீண்டும் சர்ச்சை பேச்சு. புலம்பெயர் சமூகத்தில் இருந்து வரும் அபிவிருத்தி திட்டங்களை தடை செய்யும் இராஜாங்க அமைச்சர். தொடர்பது விரிவான செய்திகள். தொழில்நுட்ப வழிகாட்டி நூல் வெளியீட்டு விழா இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளர் செயலக கேட்போர் கூடத்தில் வடக்கு மாகாண இலங்கை தொழில்நுட்பவியல் சேவையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், பிரதம செயலாளர் HM சமன் பதுலசேன, வடக்கு மாகாண பொறியியல் சேவைகள் முன்னாள் பிரதம செயலாளர் சண்முகானந்தன், வடக்கு மாகாண கட்டடங்கள் திணைக்கள முன்னாள் மாகாண பணிப்பாளர் மோகனதேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்தும் நூல்கள் வரிசையாக வரும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர்கள் கால வரையறையற்று கற்றல் செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருக்க தீர்மானித்துள்ளனர். விஞ்ஞான பீடத்தில் கல்வி பயிலுகின்ற மாணவர்களின் வரவு பிரச்சினைகள் தொடர்பில் பல்கலைக்கழக விசேட நிர்வாக கூட்டத்தில் கலந்துரையாடுவதற்கு விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றியத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் இன்று மதியம் முதல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் தொடர்பாக நேற்றைய தினம் விஞ்ஞான பீட பீடாதிபதி மற்றும் துறை தலைவர்களுக்கு விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றியத்தினால் எச்சரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. அக்கடிதத்தில் இன்று நண்பகலுக்குள் சாதகமான முடிவு கிடைக்காதுவிட்டால் கால வரையறையற்று கற்றல் செயற்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருப்போம் என தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி தொடர்பான குறித்த வழக்கானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டது. கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வானது 1ஆம் 2ஆம் என 2 கட்டங்களில் இடம்பெற்றது. முதல் கட்ட அகழ்வு 6/9/2023 அன்று ஆரம்பமாகி 11 நாட்கள் நடைபெற்று 17 உடற்பாகங்கள் மீட்கப்பட்ட நிலையில் இடைநிறுத்தப்பட்டது. மீண்டும் அகழ்வின் 2ஆம் கட்ட பணிகள் கடந்த 20/11/2023 அன்று ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 9 நாட்கள் நடைபெற்று 40 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் 2ஆம் கட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டது. அத்தோடு அகழ்வு ஆய்வு நடவடிக்கையின் இறுதி நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை மூலம் மனித புதைகுழிக்கு மேற்கு பக்கமாக 2 மீட்டர் நீளத்துக்கு உடலங்கள் காணப்படுவதாக பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டது. அதனை அடுத்து குறித்த அகழ்வு பணி இவ்வருடம் மார்ச் மாதம் நடைபெற திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் குறித்த அகழ்வு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவிக்கையில், அகழ்வாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட தொல்லியல் திணைக்கள பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்களினால் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணியினை கொண்டு நடாத்த நிதி கிடைக்கப்பெறவில்லை. இது தொடர்பாக அரசாங்க அதிபர் நீதியமைச்சின் செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். திட்டமிட்டபடி நிதி கிடைக்கும் பட்சத்தில் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எச்சங்கள் 1994ஆம் ஆண்டு தொடக்கம் 96ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குரியவை என ராஜ் சோமதேவ தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்களில் இருந்து புதிதாக எடுக்கப்பட்ட அனைத்து பிற பொருட்கள் சம்பந்தமான அறிக்கை பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களினால் இன்று மன்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் அடிப்படையில் முல்லைத்தீவு நீதவான் தானா பிரதீபன் அவர்களினால் மன்றில் தெரியப்படுத்தப்பட்டது. அதற்கமைவாக எடுக்கப்பட்ட பொருட்களின் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்ததன் போது இது 94ஆம் ஆண்டுக்கு முற்படாததும்
96ஆம் ஆண்டுக்கு பிற்படாதமான காலப்பகுதியை கொண்டிருக்கலாம் என்று பல பக்க அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இது ஒரு இடைக்கால அறிக்கையாக பார்க்கப்படுகின்றது. அத்தோடு மீண்டும் இந்த அகழ்வு பணி மிஞ்சிய மனித ஓட்டு தொகுதிகளை அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் அநேகமாக மார்ச் மாதம் 4ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. இருந்தபோதும் அதற்கான பண உதவிகள் அமைச்சினால் வழங்கப்படும் பட்சத்தில் அது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த வழக்கு மீண்டும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் வைத்தியர்களின் அறிக்கைகள் அதனுடைய கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் வயது, அதன் பால், இறப்புக்கான காரணம் போன்றவான அறிக்கைகள் இன்னும் பெறாமல் நிலுவையில் இருக்கின்றது. வணக்கம். நான் டாக்டர் கனகசபாபதி வாசுதேவா, சட்ட வைத்திய அதிகாரி, மாவட்ட பொது வைத்தியசாலை முல்லைத்தீவு. இன்றைய தினம் முல்லை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான வழக்கு நடைபெற்றது. இந்த வழக்கின் பொழுது ஏற்கனவே இந்த அகழ்வு பணி கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டு 2 கட்டங்களாக நடந்தது. அதன் பொழுது அகழ்வாய்வு பணியில் ஈடுபட்ட தொல்பொருளியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களின் இடைக்கால அறிக்கை இங்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இடைக்கால அறிக்கையின்படி 40 உடலங்கள் முற்றுமுழுதாக ஆராயப்பட்டுள்ளன தொல்பொருளியல் குழுவினரால். அவர்களின் முடிவுகளின் பிரகாரம் இந்த உடலங்கள் சமயாசார முறைப்படி அல்லாமல் மிக விரைவாக இந்த உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த உடலங்கள் 94ஆம் ஆண்டுக்கும் 96ஆம் ஆண்டுக்கும் காலப்பகுதியில் நடைபெற்ற யுத்தத்தினால் இறந்தபோது புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. மேலும் இன்றைய நீதிமன்றத்தில் இந்த அகழ்வு பணியானது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. மேலும் அகழ்வு பணியை கொண்டு நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு இதுவரை காலமும் கிடைக்கப்படவில்லை. இது தொடர்பாக அரசாங்க அதிபர் அவர்கள் நீதி அமைச்சின் செயலாளர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அது தொடர்பாக நிதி கொண்டு வருவது தொடர்பாக காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளார்கள். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி இந்நிதியானது கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் மார்ச் மாதம் 1ஆவது கிழமை 1ஆம் வாரம் அளவில் இந்த அகழ்வு பணியை மீள ஆரம்பிக்கலாம். நிதி கிடைக்கும் பொழுதுதான் நாங்கள் இது சம்பந்தமாக உறுதியாக கூற முடியும். அடுத்த வழக்கு 4ஆம் தேதி மார்ச் மாதம் மீண்டும் அழைப்பதாக கூறப்பட்டுள்ளது. நாங்கள் ஆய்வு பணி உடற்பாகங்களுக்கான ஆய்வு பணி இன்னும் தொடங்கப்படவில்லை. அது தொடங்குவதற்கும் நமக்கு அந்த விசேட வைத்திய நிபுணர்கள் அவர்களை கொண்டு அது சம்பந்தமான ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு நிதி தேவை என்பதால் அது சம்பந்தமான பணிகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. காலி முகத்திடல் காணி எந்தவொரு முதலீட்டாளருக்கும் வழங்கப்படவில்லை என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்த கருத்து பொய்யானது எனவும் அடிப்படை ஆதாரமற்றது மற்றும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை முதலீட்டாளர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் செயற்படும் போது எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்ப முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு காணிகள் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா மல்பானையில் உரிமையாளர் ஒருவர் அல்லாத சொகுசு ரக வீட்டை அரசாங்க செயற்பாடுகளுக்காக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்சவினால் மல்பானையில் 16 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டதாக கூறப்படும் நீச்சல் தடாகத்துடனான சொகுசு வீடு தொடர்பாக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. குறித்த வீட்டை நிர்மாணிக்க அரசாங்கத்தின் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கிணங்க முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவின் உறவினரான நடேசனால் குறித்த நிலம் கொள்வனவு செய்யப்பட்டதாக
குற்றம் சுமத்தப்பட்டு இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணையின் போது கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்த குறித்த வீட்டை நிர்மாணிப்பதற்கு உதவிய கட்டிடக்கலை நிபுணர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் வழங்கப்பட்ட பணத்தினால் ஒப்பந்ததாரர் ஊடாக வீடு கட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த வீட்டின் ஆரம்ப பணிகளுக்காக பசில் ராஜபக்சவின் மனைவி வருகை தந்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கையில் மல்பானை பகுதியில் தாம் சொகுசு வீட்டை நிர்மாணிக்கவில்லை என குறிப்பிட்டார். இவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வீட்டின் உரிமையாளரை கண்டறிய முடியாத நிலையில் இதனை அரசுடைமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த சொகுசு வீட்டை நீதியமைச்சுக்கு கீழ் கொண்டு வருவதாகவும் அதனை எதிர்காலத்தில் நீதியமைச்சின் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துமாறு கம்பஹா மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த வீடு அமைந்துள்ள பகுதிக்கு நேற்று கள விஜயம் மேற்கொண்டுள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குறித்த பகுதிக்கு பொருத்தமான வகையில் குறித்த கட்டடத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என விரைவில் தீர்மானித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட தடை ஆணை மற்றும் அதற்காக செயற்பட்ட சட்டத்தரணிகளை அவமதிக்கும் விதமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரநாதன் தெரிவித்துள்ளார். திருக்கோணேஸ்வர ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களை உறுப்பினர்களாக செயற்படுவதை தடை செய்யும் வகையில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் நேற்றைய தினம் இடைக்கால தடை விதித்து கட்டாணை ஒன்றை பிறப்பித்தது. குறித்த வழக்கில் சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரநாதன் முன்னிலையாகினார். குறித்த வழக்கின் போது பரிபாலன சபை உறுப்பினர்களுக்கு எதிராக பெறப்பட்ட கட்டாணை தொடர்பிலும் அதற்கு சார்பாக செயற்பட்ட சட்டத்தரணிகளுக்கு எதிராகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் நேரடியாகவும் கருத்துக்கள் வெளியிட்டு வருபவர்களுக்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரநாதன் மாவட்ட நீதிபதி மாணிக்க வாசகர் கணேசராஜா அவர்களிடம் தெரிவித்துள்ளார். வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் ஒருவர் தமிழகத்தில் தலைமறைவாகி இருந்து மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பிய நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ் திரும்புவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் விமான நிலைய வளாகத்தில் காத்திருந்த போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் கூப்பாய் பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் எனவும் நீண்ட காலமாக தேடப்பட்ட சந்தேக நபர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபரை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய இழுவைப் படகுகளால் வடமராட்சி மீனவர்களின் 30 லட்சம் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டு இழுத்து சென்ற சம்பவம் இன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கடற்பரப்பில் இன்றைய தினம் 10க்கும் மேற்பட்ட இந்திய இழுவைமடை படகுகளால் 4 மீனவர்களுக்கு சொந்தமான 30 லட்சம் பெறுமதியான வலைகள் அறுத்து இழுத்து செல்லப்பட்டுள்ளது. வெற்றிலைக்கேணியிலிருந்து 4 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தங்களது மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது கரைக்கு அண்மையாக வந்த இந்திய இழுவைமடை படகுகள் அவர்களுடைய பெறுமதியான வலைகளை அறுத்து இழுத்து சென்றுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் இந்திய இழுவைமடை படகுகளை விரட்ட முனைந்தும் பாதுகாப்பற்ற காரணங்களால் அருந்த மிகுதி வலைகளுடன் உடனடியாக கரைக்கு திரும்பினர். அதேவேளை 2 படகுகளுக்கு சொந்தமான வலைகள் எதுவும் மிஞ்சாததால் குறித்த 2 படகுகளும் எந்தவொரு வலைகளும் இல்லாமல் வெறுமனே கரைக்கு திரும்பியதை காணக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகுதி 2 மீனவர்கள் சொற்ப வலைகளுடன் அவர்களும் கரைக்கு திரும்பி வெற்றிலைக்கேணி கடற்தொழிலாளர் சங்கத்தினரிடம் சம்பவம் குறித்து முறையிட்டனர். இந்திய இழுவைமடை படகுகளால் 2வது முறையாக பாதிக்கப்பட்ட மீனவரான பிரான்சிஸ் ராஜ் நிரஞ்சன் என்பவர் கருத்து தெரிவிக்கையில், கடந்த வருடம் எனக்கு சொந்தமான 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் இந்திய இழுவைமடை படகுகள் அறுத்து சென்ற போது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். நஷ்ட ஈடு வழங்குமாறு கூறி வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேச செயலாளரிடம் கடிதம் கையளிக்கப்பட்டதற்கு பிற்பாடு இரு தமிழ் கட்சிகள் நஷ்ட ஈடு பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து ஏமாற்றிவிட்டதாக குறித்த மீனவர் கவலை தெரிவித்துள்ளார். இன்று வரை வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்ட நான் தொடர்ந்து மீன்பிடியில் ஈடுபட்ட போது தொடர்ச்சியாக 2வது முறையாகவும் இந்திய படகுகள் எனது வலைகளை அறுத்து சென்றுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காகவே போலீஸ் அதிகாரம் என்னும் இனவாத கருத்தை விமல் வீரவன்ச, உதய கமன்பில் ஆகியோர் தொடர்ச்சியாக பரப்பி வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். ஒரு உண்மைக்கு இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இந்த கம்மன் பில போன்றவர்கள், வீரவன்சா போன்றவர்களுக்கு இன்னைக்கு போகிறதுக்கு இடமில்லாத நாய்க்குட்டிகளாட்டம் இருக்கின்றார்.
அதனால வேண்டி இவருக்கு போகிற இடங்கள்லாம் நக்கி நக்கி தண்ணியை குடிக்கிற மாதிரி நக்கி நக்கி பிழைத்து கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கின்றார். அப்போ அவர்கள் இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு இருந்த துரும்புதான் வேறு எதுவும் இல்லை, இனவாதமும் மதவாதம். ராஜபக்சாக்கள் எடுத்துக்கொண்டாலும் அதே பாட். அப்போ இன்றைக்கு தேடி தேடி பார்த்தானுங்க எனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை, வேறு யாரும் தங்களை இணைத்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால வேண்டி கடைசியாக அவர்களுக்கு இருக்கின்ற துருப்புச்சீட்டாக இருக்கின்ற இனவாதத்தை மீண்டும் தூண்ட முடியுமா, வடக்குக்கும் கிழக்குக்கும் அல்லது வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான பிணக்குகளை ஏற்படுத்த முடியுமா, அதை தேடி கொண்டு போகின்ற போது இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது வேறு எதுவும் இல்லை, இங்கே இருக்கின்ற போலீஸ் அதிகாரம். நாங்கள் சொல்லுகின்றோம், ஐயா கொம்மன் பிலா அவர்களே, அவன் கம்மன் பிள்ளை கிடையாது, அவன்லாம் கொம்மன் பிலாக்கள். அப்ப இவ்வாறான நபர்களுடைய செயல்பாடு இனியும் செல்லுபடியாகாது. ஆகவே மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்த வரைக்கும், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூறுகின்றோம், இந்த மாகாண சபை முறைமை என்பது எந்த விதமான மாற்றங்கள் இன்றி நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வேறு எதுனாலும் அல்ல, இந்த 13வது திருத்த சட்டம் மூலம் இந்த அரசியலமைப்பிலே இருக்கின்றது. அப்போ இந்த அரசியலமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வருகின்ற போது அதில் 3/2 பெரும்பான்மை கொண்டு வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இதெல்லாம் விளையாட்டில். அதனால வேண்டி இவருங்க பார்க்குறானுங்க நான் கேட்ட பேர் எதுவும் இல்லை. அடுத்த பொது தேர்தலில் மகாரான இனவாதத்தை தூண்டி இதோ போலீஸ் அதிகாரம் வழங்க போகின்றார் ரணில் விக்ரமசிங்கா அல்லது வேறு கட்சிகள் வழங்க போகின்றன, அதை தடுத்து நிறுத்தியவன் இந்த கொம்மன் பிளக்கல் என்று கூறிக்கொண்டு அவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையின் வெளிப்பாடே தவிர வேறு எதுவும் கிடையாது என்று தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இதை கருதுகின்றோம். அண்மையில் எங்களுடைய கட்சி தலைவர் அனுரகுமார் சாநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். அப்போ இந்த இந்தியாவுக்கு விஜயம் செய்ததன் பிறகு இலங்கையில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளுமே குழம்பி போயிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எல்லா ஊடகங்களும் தடம் புரண்டு போயிருக்கின்றார்கள். எல்லா யூடியூப்காரர்களும் இது நாள் வரைக்கும் ஜேவிபிக்கு ஆதரவாக ஜேவிபிக்கு எதிராக பேசியோர் அனைவருமே இன்றைக்கு இதோ இந்தியாவுக்கு சென்று விட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் முன்வைத்து, அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் ஜேவிபி இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டது, அது மாத்திரமல்ல இந்திய விஸ்தரிப்புவாதம் என்ற வகுப்பினை நடத்தியது, இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற விசேடமாக 1990ஆம் ஆண்டுக்கு பிறந்தவர்களே இன்றைக்கு இவ்வாறான கூற்றுக்களை முன்வைக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இங்கே இருக்கின்ற எல்லோருக்கும் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணி என்பது 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய உடன்படிக்கைக்கு எதிராக பேசியது உண்மை. அதற்கான காரணம் இருக்கின்றது. அந்த காரணம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, அன்று இந்திய அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவு, இந்திய அரசாங்கத்தால் எம்மீது திணிக்கப்பட்ட நடவடிக்கையும் இருக்கின்றது, எங்களை ஆக்கிரமித்த நடவடிக்கைகளும் இருக்கின்றது, இங்கு படைகளை பலாத்காரமாக அனுப்பிய வரலாறும் இருக்கின்றது, மாகாண சபையை எங்கள் மீது திணித்த வரலாறும் இருக்கிறது. அவ்வாறு திணிக்கப்பட்டு எங்களுடைய வளங்களை சூறையாடியதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான நிலைமையில் அன்று கையை கட்டிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு முதுகலம் பெற்றவர்களாக இருப்பதற்கு ஜேவிபி தயாராக இருக்கவில்லை. அதனால் அதற்கு எதிராக போராடினோம். எமது நாட்டினுடைய இறைமைக்கு எதிராக பேசுகின்ற நடவடிக்கை எடுக்கின்றது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக அன்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி நாங்கள் எதிரான நடவடிக்கைகள் எடுத்தே தீர்வோம். ஒன்று. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இது நடந்தது என்று வேறு எதுவும் 1987ஆம் ஆண்டு. இன்றைக்கு
36 வருடங்கள் ஆகின்றது. 36 வருடங்களுக்கு பிறகு ஒரு சில கட்சிகளுக்கு, ஒரு சில ஊடகங்களுக்கு, ஒரு சில ஊடக பத்தி எழுத்தாளர்களுக்கு 87ஆம் ஆண்டு 37 வருடங்களுக்கு முன்பு ஜேவிபி கூறியதையே இன்றும் மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய பரிதாபகரமான நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்றை விடயம் நன்றாக தெரியும். 1987ஆம் ஆண்டில் இருந்த இலங்கை அல்ல இன்று இருக்கின்றது. அன்று இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்று இருக்கின்றது. அன்று இருந்த மக்கள் அல்ல இன்று இருக்கின்றார். அன்று இருந்த உலகம் அல்ல இன்று இருக்கின்றது. அன்று இருந்த இந்தியா அல்ல இன்று இருக்கின்றது. ஆகவே அன்று இருந்த ஜேவிபி அல்ல இன்று இருக்கின்றது. அதனால் உலகம் மாறியிருக்கின்றது. பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. 90ஆம் ஆண்டுகளிலே இரு துருவ உலகங்களாக இருந்தன. பிறகு 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு துருவ உலகமாக மாறியது. அதில் அனைத்துமே அமெரிக்காவினுடைய விருப்பத்தை தீர்மானிக்கின்ற உலகமாக இருந்தது. அந்த உலகத்தில் ஏகாதிபத்திய கோர பிடிக்குள் அமெரிக்கா முழு உலகத்தையும் சுரண்டி சூறையாடி உலகத்தை அழித்து வருகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. நாடளாவிய ரீதியில் உள்ள 1000க்கும் அதிகமான வெதுப்பக உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அதிகரிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டணம், நீர் கட்டணம் மற்றும் வட் எனப்படும் பெறுமதி சீர்வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரித்துள்ளமை, முட்டை விலை அதிகரிப்பு என்பதன் காரணமாக வெதுப்பக உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்வதிலிருந்து அதிகளவான நுகர்வோர்கள் விலகியுள்ளனர். இதன் காரணமாக வெதுப்பக உற்பத்தி தொழில்துறை பின்னடைவை சந்தித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். கோடபய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னரும் பிரத்யேக செயலாளராக தொடர்ந்து சுகீஸ்வர பண்டார அரசியல் சூழ்ச்சிகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக சுகீஸ்வர பண்டார செயற்பட்டு வருவதாக பல மாதங்களாக பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய நேற்று முன்தினம் கோடபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இமல் லன்சா உள்ளிட்ட குழுவினருடன் இணைந்து பணியாற்ற அவர் தயாராகியுள்ளார். ஹைட் பார்க்கில் இடம்பெறவுள்ள கூட்டத்துக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளார். மேலும் ராஜபக்சகளுக்கு எதிராக கடும் வார்த்தை தாக்குதல் நடாத்துவார் எனவும் தெரிய வந்துள்ளது. இவை அனைத்தும் ராஜபக்ச குடும்பத்தின் பூரண சம்மதத்துடன் திட்டமிட்டு தயார் செய்யும் நடவடிக்கை என அரசியல் ஆய்வாளர்கள் சந்தேகிப்பதாக சிங்கள ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. ராஜபக்சகளுக்கு எதிராக செயற்படுவது போன்று காட்டிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாப்பதிலும் குடும்பத்தை பாதுகாப்பதிலும் சுகீஸ்வர பண்டாரவுக்கு வலுவான பங்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். அண்மையில் இந்திய தூதுவர் யாழ்ப்பாணம் சென்று தமிழ் அரசியல் பிரதிநிதிகளை சந்தித்த போது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சீனா இலங்கையில் இருப்பது எமக்கு விருப்பமில்லை என்று குறிப்பிட்டார் என பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படாமல் நாங்கள் சீனாவுடன் உறவுகளை பேணுவோம் என்று அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் குறிப்பிட்டார். இதையேதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் என்றால் அது உங்களுடைய நிலை, அதை எம்மிடத்தில் கொண்டு வந்து புகுத்துவது பொருத்தமற்றது. நாங்கள் ஒரு இறமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகள் தொடர்பிலும் நாங்கள் தனித்து முடிவு எடுப்போம் என குறிப்பிட்டார். இதிலிருந்து சிங்கள அரசியல் தலைவர்களின் ராஜதந்திரத்தையும் தமிழ் அரசியல் தலைவர்களின் அறிவுத்திறனையும் பார்க்கலாம் என கலாநிதி அருஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவுக்கு இலங்கை கடன்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மீண்டும் தெரிவித்துள்ளார். அண்மை கால இக்கட்டான காலங்களில் இலங்கைக்கு உதவும் இந்தியா முன்வந்துள்ள நிலையில் இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை அனுப்பியதற்காக இந்தியாவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா தனது முதல் வெளிநாட்டு விருந்தகத்தை இலங்கையில் அமைக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் குறை கூறுபவர்கள் இது போன்ற முதலீடுகளை தடுக்கவே விரும்புகின்றனர் என தெரிவித்தார். எனினும் இந்தியா இலங்கைக்கு சகோதரனாக இருப்பதோடு இந்தியாவும் இலங்கையும் பாரம்பரியமாக இணைக்கப்பட்டவை என அவர் மீண்டும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்புக்கு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் மாவட்டத்தில் உள்ள 2 இராஜாங்க அமைச்சர்களும் தடை செய்வதாக முன்னாள் மட்டக்களப்பு மாநகர சபையின் மேஜர் தியாகராஜா சரவணபவன் குற்றம் சாட்டியுள்ளார்.
மட்டக்களப்பில் இன்றைய தினம் நடைபெற்ற கனடா மட்டக்களப்பு நட்புறவு பண்ணை திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் மேஜராக இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பண்ணையானது இன்று நிறைவு பெற்று திறந்து வைக்கப்படுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வரும் அபிவிருத்தி திட்டங்களை ஒருபோதும் தடுப்பது கிடையாது. எந்த தரப்பு அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதற்கான அனுமதிகளை நான் வழங்கியுள்ளேன். அந்த வகையில் தான் இந்த கனடா மட்டக்களப்பு நட்புறவு பண்ணைக்கான இந்த திட்டத்தினை வழங்கியிருந்தேன். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 2 இராஜாங்க அமைச்சர்களும் தங்களுக்கூடாக செய்யப்படாத அபிவிருத்தி திட்டங்களை தடுத்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர்களுக்கூடாக மட்டுமே அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உள்ளனர். இன்று மாவட்டத்துக்கு அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வர வேண்டிய 2 இராஜாங்க அமைச்சர்களும் ஏனையவர்கள் கொண்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை உரிமை கொண்டாடி வருகின்றனர். உதாரணமாக உலக வங்கியின் நிதி ஒதுக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களை இவர்கள் கொண்டு வந்த அபிவிருத்தி திட்டங்கள் போன்று உரிமை கொண்டாடி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் நான் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோர் புலம்பெயர் சமூகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம். அவர்களுக்கான காணிகள் உள்ளிட்ட உதவிகளை செய்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.